அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டரை சிந்திப்போம், அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் 87வது பதிகம். இந்த 87வது பதிகம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து நாம் படித்து வந்தால் செயற்கரிய செயல்கள், அதிசயமான செயல்களால் செய்து நாம் புகழ் பெற முடியும். அரிய செயல்களை செய்து இந்த பாடலில் படிப்பதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்கும். நிறைய பேர் பாராட்டுவார்கள். தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால், அன்னை எல்லாவற்றையும் தாண்டி நிற்கின்ற ஒரு அற்புத சக்தியாக இருக்கிறாள் என்பதை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே அப்படின்னு சொல்லி முடிப்பார். அந்த அளவுக்கு அண்டம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அண்டம் ஒன்று கிடையாது. உலகத்தில் எத்தனை அண்டங்கள் இருக்கிறதோ நாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு கொண்டவரும். சரி, பாடலை பார்ப்போம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழுக்கும்படி உருவாகம் கொண்டும் ஆளும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அன்னையை ஒரு மொழியில் சொல்லி அடக்கிட முடியாது. எத்தனை சொன்னாலும் அன்னையுடைய பெருமையை ஒரு வேதங்களிலோ ஒரு மொழியிலோ சொல்லி அடக்கிவிட முடியாது. இந்த வானம் எப்படி போயிட்டே இருக்கோ அந்த மாதிரியான தன்மை, எல்லையில்லாத ஒரு தன்மையை அன்னை பெற்றிருக்கிறார். அதனால் அதை மொழியில் சொல்லிட முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் அப்படின்னு சொல்கிறார். உன் பெருமையை சொல்ல முடியாத வகையில் மொழியில் அதை அடக்கிட முடியாது. அதே மாதிரி நினைவுக்கும் எட்ட முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார். அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான், ஆனால் எல்லோராலும் ஒரு ஆதாரப்பூர்வமாக எட்டிட முடியாத ஒரு சக்தியாக நினைவுக்கும் எட்டாமல் இருக்கின்ற ஒரு திருவுருவம். இப்போ இருக்கிற திருவுருவம் நம்ம ஒரு மேப் மாதிரி தான் போட்டுவோம்னா, நினைவுக்கும் எட்டாத ஒரு திருவுருவத்தன்மை பெற்றிருப்பவள் திருமூர்த்தம். பல வகையான உருவங்களை அன்னை சோதி வடிவமாக வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த அன்னையினுடைய சோதியிலிருந்து தான் பல்வேறு வடிவங்கள் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல வருகின்ற கருத்து தான் இது. மொழிக்கும் நினைவாலையும் மொழியாலையும் மனிதனுடைய மூளையினால் அன்னையினுடைய பெருமைகளை சொல்லிட முடியாது. ஏதோ அவங்க அறிந்ததை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அதை சொல்லுகிறார்களே தவிர முழுமையாக அவர்கள் அன்னையை பற்றி அறிந்தது இல்லை என்ற கருத்தை அதை ஒத்துக்கொள்கிறார். எந்தன் விழிக்கும் வினைக்கும் விழி நின்றதனால் என்னுடைய முன்வினைகள் தடைகளை மீறி என் விழிக்கு காணும் விழி என் முன் நிற்கிறது. இது என்ன வியப்பு! நான் செய்த என்ன பாவம்னு தெரியல. அந்த பாவங்களெல்லாம் நீங்கி அன்னை அண்ட வெளியில் அவர் தரிசிக்கிறார். அன்னை எப்பேற்பட்ட பாக்கியம்! அதுதான் வினை விழி நின்று அதனால் அப்படி எந்த விழிக்கும் வினைக்கும் விழி இருந்தார். அதை அப்படியே பதிவு பண்ணுறார். என்னுடைய முன்வினைகளினுடைய தடைகளை மீறி எந்த விழி காணும்படி செய்வது எப்பேற்பட்ட பாக்கியம் தாயே! விழியால் மதனை அழிக்கும் தலைவர். மன்மதனை அழித்தவர் சிவபெருமான். அது எப்படின்னா நெற்றி கண்ணால் அழைக்கிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த சிந்தனை. நீங்கள் முதலில் காமத்தையும் பாலின உணர்வையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அறிவினால்தான் அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். சிந்தனைக்கு வேலை கொடுத்தால் அந்த எப்பேற்பட்ட காம சிந்தனையும் சிதறி போகும். மன்மதன் என்பது காமத்தை உண்டு பண்ணக்கூடிய, பாலின உணர்வை தூண்டக்கூடிய. அன்றைக்கே நெற்றி கண்ணால் எரிக்கப்பட்டவர் சிவனால் அறிவுக்கு வேலை கொடுத்தால் கண்டிப்பாக ஒழிந்துவிடும் என்ற தத்துவத்தை சிவபெருமான் உலகத்துக்கு கூறினார். அதை இது இங்கே சொல்லுகிறார். விழியான் மதனை அழிக்கும் தலைவர்.
தன்னுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்த எங்கள் தலைவரான் சிவபெருமான் அழியா விரதத்தை என்றும் தீராத தவமென்னும் விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டும் ஆளும் பராபரையை உடம்பின் இடப்புறத்தில் ஒரு பாகத்தை கொண்டு இந்த அம்மை நிற்க அதன் பின்புறம் தவம் செய்தவாறு உள்ளாரே என்று உலகம் எல்லாம் பழிக்கும்படி நிற்கின்ற பரதெய்வத்துக்கு பரதெய்வமானவளே. உலகத்துக்கெல்லாம் பரதெய்வமாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி என்று சொன்னால் கூட முழுவதுமாக பராசக்தியுடைய தன்மை சிவனுக்குள் ஒடுக்கும். அந்த சிவத்துக்குள் பாதியாய் போய் நின்ற பராசக்தி அப்படின்ற கருத்தை தான் இங்கே சொல்ல வருகிறார். அம்மையை இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து அண்டமெல்லாம் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு ஒரு சக்தியை பெற்றிருக்கிறாள் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு, அன்னையை நாம் குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட முடியாது. அது மிகப்பெரிய அண்டவெளியில் கிடக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கிறாள். நமக்கு தெரிந்த ஒரு சிறிய அளவு தான் அடியேனுக்கு தெரிந்ததுதான் பதிவு பண்ணுகிறேன் என்று பட்டறிஞர். ஏனென்று சொன்னால், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நீந்தன் திருமூர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானிடம் ஒப்பிடுகின்ற பொழுது அண்டமெல்லாம் பழிக்கும்படி என்ற வார்த்தையை பயன்படுத்த அந்த அண்டமெல்லாம் பழிக்கும்படி வாழ்கின்ற அந்த தன்மையை நாம் தினந்தோறும் அன்னையினுடைய திருநாமங்களை ஏதாவது ஒன்றை தியானம் செய்தோ அந்த பதிகத்தை பாடி வந்தாலும் கண்டிப்பாக அந்த பலனை பெற முடியும். அண்டமெல்லாம் புகழும்படி நாம் கண்டிப்பாக வாழ முடியும். அன்னை எப்படி ஒரு புகழ் பெற்று சிவபெருமானுடைய இடபாகமாக கொண்ட புராணத்தை கூறினார், அதே போன்று ஈடு இணையில்லாத புகழை இந்த பதிகம் பாடுவதன் மூலம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.